60 செகண்ட்ல உங்க மைண்ட்ல ஒரு பெரிய இம்பாக்டை கொண்டு வர நிக்கோலா டெஸ்லா எடிசனோட ஒரு பெரிய அறிவாளி. ஆனா அவர் ஏதாவது புதுசா கண்டுபிடிக்கணும்னு நினைச்சா மற்றவங்க கிட்ட பணத்தை கிட்ட கை கட்டி நிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா எடிசனுக்கு அப்படி கிடையாது. அவர் ஏதாவது புதுசா கண்டுபிடிச்சா அதை மக்கள் கிட்ட காட்டி அவங்களோட கவனத்தை அவர் மேலேயே வச்சுட்டு இருந்தாரு. இதனால பல பேர் அவர் மேல இன்வெஸ்ட் பண்ண ரெடியா இருந்தாங்க. இதை தான் 4K லாஸ் ஆஃப் பார்ல லா நம்பர் 6 சொல்லுது. மற்றவங்களுடைய கவனம் எப்பவுமே உங்க மேலேயே இருக்கணும். இமேஜின் இப்போ 2 கடை இருக்குது. ஒரு கடையில் சாப்பாடு ரொம்ப அருமையாக இருக்குது, ஆனால் அந்த கடைக்கு எந்த ஒரு விளம்பரமும் பண்ணியிருக்க மாட்டாங்க. இன்னொரு கடையில் சாப்பாடு சுமாராக தான் இருக்குது, ஆனால் அந்த கடையில் ஈவெண்ட்டு செலிப்ரேஷன் ஏதாவது ஒன்று நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஊர் ஃபுல்லாக போஸ்டர் பேனர்னு போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. இப்போ இந்த 2 கடையில் எந்த கடைக்கு மக்கள் அதிகமாக போவாங்க? கண்டிப்பாக 2வது கடைக்கு தான். ரீசன், முதல் கடை இருக்கிறதே பாதி பேருக்கு தெரியாது. இதே மாதிரி தான் நம்மளும் ஸ்கில், டேலண்ட், நாலேஜ் இது எல்லாமே நம்ம கிட்டே இருக்கலாம். ஆனால் இதை நமக்கு வெளியே காட்ட தெரியலனா என்ன யூஸ்? நம்மளை பற்றி நம்ம தான் விளம்பரம் பண்ணணும். டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர்னு சொல்லுவாங்க. அது சுத்த போய். பீப்புள் ஜட்ஜ் பை த கவர். இப்போ முடிவு பண்ணுங்க, நீங்கள் எடிசன் மாதிரி இருந்தணுமா இல்லை டெஸ்லா மாதிரி திறமை இருந்தும் கஷ்டப்படணுமான்னு. இந்த வீடியோ உங்களை இம்பாக்ட் பண்ணால் எதுக்கு யோசிக்கிறீங்க? இப்போவே ஃபாலோ பண்ணிக்கோங்க.